நீங்கள்லாம் மதுரை கோயிலுக்கு போயிருப்பீங்க. போகாதவங்க ஒரு தரம் வந்து பாருங்க. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ்ன்னு அதுக்கு பேரு. ஒரு தூண் பண்ண முடியாது இன்னைக்கு. அங்கே ஆயிரக்கணக்கான தூண்கள் இருக்கின்றன, அத்தனை மண்டபங்கள் இருக்கின்றன. மதுரை கோயிலுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? சைவ சித்தாந்தத்தின் வடிவம் மதுரை கோயில். அது என்ன சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? நான் ரொம்ப ஆழமா சொல்லலை, புரியிறாப்புல எளிமையா சொல்றேன். நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அம்மாட்ட போய் சொல்லுவோமா, அப்பாட்ட போய் சொல்லுவோமா? அம்மாட்ட தான் போய் சொல்லுவோம். என்ன அப்பாட்ட போய் திடீர்னு எக்ஸ்கர்ஷன் போறதுக்கு 2000 ரூபாய் கொடுன்னு கேட்டா பெல்ட் பிஞ்சு போயிடும். யார்கிட்ட போய் கேட்பான்? அம்மாட்ட போய் கேட்பான். அம்மா நேரம் பார்த்து அப்பாட்ட சொல்லி 2000க்கு 3000 வாங்கி கொடுத்துருவான். இதான் சைவ சித்தாந்தம். என்ன சார் புரியலையேங்கிறீங்களா? அம்பாளுடைய அருள் கிடைச்சாத்தான் நீங்க ஆண்டவன்கிட்ட போக முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. அந்த அருள் கிடைக்கலன்னு அவங்கிட்ட போக முடியாது. அம்பாள் மூலம்தான் ஆண்டவனை அடைய வேண்டும். ஆண்டவன் நம்மிடம் வர வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் வருவார். இதை காட்டுறது மதுரை கோயில். நான் சொன்னது புரியுதா எல்லாருக்கும்? மதுரை கோயில்ல எத்தனை வாசல்? பெரிய கோயில். எத்தனை வாசல்? 5 வாசல். 4 வாசல் ராஜகோபுரம். தெற்கு கோபுரம், வடக்கு கோபுரம், கிழக்கு கோபுரம், மேற்கு கோபுரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், அமராவதி புதூர் வைநாகரன், நாகப்ப செட்டியார் எல்லாரும் கட்டின கோபுரம் அந்த 4 கோபுரம். ஆளுக்கு ஒரு கோபுரம் கட்டினாங்க. இந்த 4 கோபுரமும் ராஜகோபுரம். சாமி திருவீதி உலா வர்ற பொழுது இந்த கோபுரங்களின் வழியாக வரமாட்டார். ஆசாமிகள் தான் போக இருப்போம், சாமி போகாது. அப்ப சாமி எந்த பக்கம் வருவார்? அம்மன் சந்நிதின்னு ஒரு சின்ன வாசல் கிழக்கு பக்கம். கிழக்கு கோபுரத்துக்கு வலப்புறத்திலே அம்மன் சந்நிதி. அம்மன் சந்நிதிக்கு பெரிய கோபுரம் எல்லாம் கிடையாது. அது வழியாத்தான் சிவபெருமான் வெளியில வருவார். அது வழியாத்தான் உள்ள போவார். இன்னைக்கு நாளைக்கு நின்று இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்க மீனாட்சி கோயில்ல போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது தரப்படும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே. அப்படியே சிவபெருமானுக்கு மூர்த்தின்னு பேர். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. ஒரு கோயிலுக்கு போனா மூர்த்தியை கும்பிடணும். அந்த தலத்தில் ஒரு ராத்திரியாவது படுத்திருக்கணும். அந்த தீர்த்தத்தில் நீராடணும். 3ம் செய்யணும். நம்ம இப்ப கார்ல போறோம், கடவுளை நேர பார்க்கிறோம். ஹலோ சிவபெருமானே ஹவ் ஆர் யூங்கிறோம். அவர் ஐ ஆம் ஓகேங்கிறாரு. அடுத்த ட்ரிப்பு கார்ல திரும்பி வந்துடுறோம். நம்ம வாழ்க்கை அப்படித்தானே ஆயிப்போச்சு. கடைசி வரைக்கும் கார் போகுது இன்னைக்கு. அந்த காலம் எப்படி தெரியுமா? ஒரு நாள் கோயில்ல தங்குவாங்க, தலத்துல தங்குவாங்க. அந்தந்த ஊர்ல ஒரு சத்திரம் இருக்கும். எதுக்கு? போய் தங்குறதுக்கு. பெரும்பகுதி அது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும். அது அவ்வளவு முக்கியமானது. மூர்த்தின்னா யாரு? இறைவன். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்க்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரவே. நல்ல குருநாதனே கிடைப்பான். மூர்த்தியை கும்பிட்டு தலத்தில் தங்கி தீர்த்தத்தில் நீராடி முறையாக வழிபட்டால் கிடைக்க முடியாத குருநாதனே கிடைப்பான். தாயுமான சுவாமி பாடுறார். மதுரையிலே மீனாட்சி அவளது அருள் கொட்டக்கூடிய தெய்வம், எல்லாம் தரக்கூடியவள் மீனாட்சி. மூர்த்தி நாயனார் உள்ள போவார். ஆமா, சொக்கலிங்க பெருமானுக்கு அர்ச்சனை பண்றோம், அபிஷேகம் பண்றோம். அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நிறைய சந்தனம் வாங்குவார். சந்தனம்னா நம்ம வாங்குற சந்தன பவுடர் இல்ல, சந்தன கட்டை. மைசூர்ல வாங்குறது, கேரளாவில் வாங்குறது சந்தன காடு, சந்தன கட்டை. அங்க ஒரு பெரிய கல் இருக்கு.
மதுரை மீனாட்சி கோயில் இன்னும் இருக்கு. மீனாட்சி சந்நிதியிலிருந்து வெளியில வந்தா அந்த கல்லை பார்க்கலாம். சந்தனக்கட்டை அதில் வச்சு போட்டு அரைப்பார். இவ்வளவு சந்தனம் வரும். மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டையை வச்சு அரைப்பார். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனைக்கு அறிய சிவமே போற்றி. மாணிக்க வாசகசாமி திருவாசகத்தில் பாடுறார், சிவபெருமானுக்கு சந்தனம் சாத்தினா சந்தனம் மாதிரி வாழலாம். அரைக்க அரைக்க மனம் கொடுக்க கூடியது சந்தனம். எவ்வளவு துன்பம் வந்தாலும் மனிதன் சிறப்பாய் இருப்பான். கெட்டாலும் செட்டி, கிழிஞ்சாலும் பட்டு. பழைய காலம் ஞாபகம் இருக்கா? சந்தனம் அப்படி. சந்தனத்தை கொண்டு போய் சிவலிங்கத்துக்கு அப்படியே அபிஷேகம் பண்ணி சந்தன காப்பு சாத்துவார். நல்லா இருக்கும், பார்த்துக்கிட்டே இருப்பார். சேக்கிழார் இவர் பெருமையை அற்புதமாய் பாடுகிறார். முதல்ல சேக்கிழார் கிட்டத்தட்ட 49 பாட்டு பாடியிருக்கார். சின்ன வரலாறு. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி பாடினார். அது என்ன மும்மை? அது பின்னால வர்றேன், இப்ப இல்லை, கொஞ்ச நேரம் ஆகட்டும். இவர் எந்த ஊர்? மதுரை. மதுரை எங்கே இருக்கு? பாண்டி நாட்டில். இந்த பாண்டி நாட்டுக்கு என்ன பெருமை? பார் மண்ணு தொன்மை புகழ் பூண்டது பாண்டி நாடு. பழங்காலத்திலிருந்து புகழ் பெற்றது பாண்டி நாடு. பாண்டி நாட்டில் என்ன சிறப்பு சொல்லுங்க? ஔவையார் ஒரு பாட்டு பாடினார், நான் பாட்டை சொல்றேன். வேடம் உடைத்து மலை நாடு. மலைநாடுன்னா சேரநாடு. சேரநாட்டில் யானை அதிகம். வேடம்னா யானை. வேடம் உடைத்து மலை நாடு மேதக்க சோழ வளநாடு சோர் உடைத்து. சோழ நாட்டில் என்ன அதிகம்? சோறு. காவேரி பாயுது. கர்நாடகத்துக்காரர்கள் கருணை வைத்தால் காவேரி விடாமல் பாயும். அப்படித்தானே? அந்த காலத்தில் காவேரி பொன்கொழிக்கும் பொன்னின்னு பேரு பாஞ்சுது. அதனால சோறு வளர்ந்தது. சோற்றால் மடையடைக்கும் சோனாடுன்னா. வெள்ளம் வந்தா மண்ணை கொட்டி அணைக்கு போட மாட்டாங்களாம், சோத்தை கொட்டி அணை போடுவாங்களாம். சோற்றால் மடையடைக்கும் சோனாடு. இப்ப ரெண்டு சொல்லிவிட்டனா? வேடம் உடைத்து மலை நாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. பாண்டி நாட்டுக்கு என்ன பெருமை? முத்து. கொற்கை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், அருமையான முத்து. கிளியோபட்ரா அந்த முத்தை அணிந்திருந்தாளாம் எகிப்தில் 2500 வருஷத்துக்கு முன்னால. ஜூலியஸ் சீசருடைய காதலி கிளியோபட்ரா கடைசி தற்கொலை பண்ணிக்கிற பொழுது அந்த முத்தையே கரைச்சி சாப்பிட்டு இறந்தும் போயிட்டாளாம். அந்த ஊர் கதை. கிரீஸ், கிரேக்க நாடு. திரும்ப பாட்ட சொல்றேன். சேர நாட்டில் என்ன? யானை. வேடம் உடைத்து மலை நாடு மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து. பூழியர்கோன் தென்னாடு முத்துடைத்து. தென்னீர் வயல் தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து. தொண்டை நாட்டில் சான்றோர்கள் அதிகம். தொண்டை நாடுனா எந்த ஊரு? சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், இதெல்லாம் தொண்டை நாடு. நம்ம பகுதி பாண்டி நாடு. காவேரி பாயிற பகுதி சோழ நாடு. மலையாளம் சேர நாடு. இப்ப நான் என்ன சொன்னேன்? சேர நாட்டில் யானை அதிகம்னே, பாண்டி நாட்டில் முத்து அதிகம்னே. முத்துன்னா இந்த கழுத்துல போடுற முத்து இல்லை. மோட்சத்துக்கு முத்தின்னு பேரு. சரிதானா? முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. திருவாசகம் அச்சோப்பதிகம் 51ஆம் தலைப்பு முதல் பாட்டு. முத்தி நெறி. அதுக்கு ஏன் முத்தின்னு பேர் கொடுத்தான்? முத்து பக்குவமானா சிப்பியில இருந்து தானே வெளியில வரும். மனுஷன் பக்குவமானா பாசங்கள்ல இருந்து தானே வெளியில வந்துருவான். முத்து முத்தி.
முத்து மாதிரி பாசங்கள்ல இருந்து மனிதன் வெளிப்படுவதற்கு பேர் என்ன? முத்தி. அப்போ பாண்டி நாட்டிலே முத்து அதிகம்னா என்ன அர்த்தம்? முத்தி தரக்கூடிய சிவாலயங்கள் அதிகம்னு அர்த்தம். அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. திருவாசகம். தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுன்னா எதுங்க? பாண்டி நாடு தான். அந்த காலத்தில் தமிழ்நாடுன்னு பாண்டி நாட்டுக்குத்தான் பேரு. சேக்கிழார் பாடுறார், ஞான சம்பந்தர் சோழ நாட்டில் இருந்து தமிழ்நாட்டுக்கு போனார்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுது. எனக்கு சோழ நாடு தமிழ்நாடு இல்லையா? பாண்டி நாட்டுக்குத்தான் பழைய காலத்தில் தமிழ்நாடுன்னு பேர். சந்தன புதிய செந்தமிழ் முனிவனும் சௌந்தர பாண்டியன் எனும் தமிழ் நாடனும் சங்க புலவரும் தலைத்தினிதிருக்கும் மங்கள பாண்டி வளநாடு. முத்தின்னா என்ன அர்த்தம்? மோட்சம், வெளிப்படுவது. பாண்டி நாட்டிலே முத்து அதிகம் என்றால் முத்தி தரக்கூடிய சிவன் கோயில் அதிகம்னு அர்த்தம். சோழ நாட்டில் சோறுன்னு சொன்னா அதுக்கும் சோறுன்னா நம்ம சாப்பிடுற சோறு இல்லை, எல்லாருக்கும் சொல்லணும். சோறுன்னா தெரியுமா? மோட்சம். என்ன சார் நீங்களா சொல்றீங்க? திருவாசகம் நானா சொல்றேன். திருவாசகம் பாதகமே சோறு பத்தினவா தோல் நோக்கம். சண்டீசர் அவங்க அப்பா கால வெட்டினார், அது பாதகம். அதற்காக அவருக்கு சோறு கிடைத்தது. என்ன பாதகம் பண்ணதுக்கு என்ன சோறா ரைஸா கிடைச்சது இல்லை. சோறுன்னா என்ன அர்த்தம்? மோட்சம், முத்தி. சோழ நாட்டில் அத்தனை கோயில், காவேரிக்கு வடக்கிலையும் காவேரிக்கு தெற்கிலையும் 150 கோயிலுக்கு மேலே. தடிக்கு விழுந்தா கோயில் தான். ஸ்ரீரங்கம் பெருமாள் அதுவும் காவேரி தான். அதனால அப்படி அர்த்தம். பாண்டி நாட்டுக்கு என்ன பெருமை? முத்தும் முத்தமிழும் தந்து முந்தியது. தமிழுக்கு சங்கம் வைத்தது பாண்டி நாடு. சங்கத்தின் தலைவர் யார் தெரியுமா? சிவபெருமான், சொக்கலிங்க பெருமான். கடவுள் வந்து புலவனாக மாறி சங்கத்துக்கு தலைமை புலவன். இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? முருகப்பெருமானும் தலைமை புலவன். சங்கத் தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ, தமிழால் உயரும் சிவமாமலையாய் தாலோ தாலேலோ. பழனி பிள்ளை தமிழ். சங்கத் தமிழின் தலைமை புலவன் யாரு? முருகப்பெருமான். தமிழ் இருந்தது பாண்டி நாடு, சங்கம் வளர்த்தது பாண்டி நாடு. தென்றல் வாசனை வருமா பாண்டி நாட்டில்? தெற்கில புதிய மலை, அங்கிருந்து சந்தன வாசம் வருமா, தென்றல் வாசம் வருமா, தமிழ் மனம் பரப்புமாம். பெண்கள் பேசக்கூடிய மொழியிலும் தமிழிலும் இனிமை இருக்குமா? பெண்கள் பேசக்கூடிய மொழியிலும் தமிழிலும் இனிமை இருக்கும். அம்பாள் பராசக்தி அருள் செய்யக்கூடிய இந்த பாண்டி நாட்டில் மெய்மை பொருளான சிவபெருமானும் தமிழும் வளர்ந்தன. நான் சொல்லல, சேக்கிழார் சாமி சொல்றார். சேக்கிழாருடைய வாக்கு இருக்கே பக்திமயமான வாக்கு. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவன் அவருக்கு பேரு. சேக்கிழார் சொல்றார், ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லது இல்லார். ஆளும் பெருமான், நம்மை ஆளக்கூடிய சிவபெருமான் திருவடிதான் எல்லாம். மூளும் பெருகு அன்பெனும் மூர்த்தியார் மூர்த்தியார்தாம். அன்புக்கு ஒரு மூர்த்தம் கொடுத்தா அது இந்த மூர்த்தி, அன்புக்கு வடிவம் கொடுத்தால் அது இந்த மூர்த்தி. யார்கிட்ட அன்பு? சிவபெருமானிடத்திலே அன்பு. கோயிலுக்கு போவார், சிவலிங்கத்துக்கு முன்னால சந்தன காப்பு சாத்துவார், அழகா இருக்கான்னு அப்படி இப்படியும் பார்ப்பார். உலகத்தில பேரழகு யாரு தெரியுமா? சிவபெருமான். சந்தன காப்பு சாத்தி பாருங்க, கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணும். ஆமாங்க, காசிக்கு போனா காசியில சிவலிங்கத்துக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலாம். இப்ப ரொம்ப தடையா இருக்கு, பல காரணங்கள். நான் அந்த காலத்தில் 1999 முதல் முறை காசிக்கு போனேன். பக்கத்தில் உட்கார வச்சு அபிஷேகம் பண்ண சொல்லி தடவி தடவி கொடுத்து, என் கூட புலவர் முத்தையா பிள்ளைன்னு ஒருத்தர் வந்தார். மெதுவா என் காதுக்குள்ள கேட்டார், ஐயா தூக்கிக்கிட்டு போயிடுவோமா? யார? காசி விஸ்வநாதரை. என்ன ஆசை பாருங்க. இன்னைக்கு இருக்கார் முத்தையா பிள்ளை, 90 வயசாச்சு, என்னை விட மூத்தவர்.
ஐயா மெதுவை தூக்கிட்டு போயிடும், உதச்சு விடுவான் பண்டா. அவரை மனசுல வையி, கையில வைக்காதே, மனசுல தானே வைக்கணும். அவ்வளவு பேர் அழகு. சொக்கலிங்க பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கும்பிடுவார். அன்பே உருவம். காலையில எந்திரிச்சு கொஞ்ச நேரம் சொக்கலிங்க பெருமானுக்கு 2 அட்சர வில்வத்தை போடுங்க. வில்வம் போட முடியலையா, ஏதாச்சும் பச்சிலை போடுங்க. நான் பூ கூட வங்கன்னு சொல்லலை, பூவை கொண்ட பெண்டாட்டிக்கு கொடுங்க. ஒரு பச்சிலை போட்டா போதும். பச்சிலை இடுவார் பக்கமே மருவும் பரமனே எம் பசுபதியே. தாய்மானவர் வாக்கு. புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு. ஒரு பூ கொஞ்சம் தண்ணீர் போதும். சிவபெருமான் வேற ஒன்றும் கேட்கல. ஒரு சிவலிங்கம், கொஞ்சம் தண்ணீர், அபிஷேகம், ஒரு பூ, பெருமானேன்னு கும்பிடுங்க போதும். அவரு சந்தன காப்பு சாத்துவாராம். மதுரை பெருமான் பார்த்திருக்கீங்களா? சொக்கலிங்க பெருமான். நான் கும்பாபிஷேகத்தன்னைக்கு கிட்ட போய் பார்த்தேன். அதுக்கு முந்தின நாள் ராத்திரி மருந்து சாத்துற போது பின்னால ஒரு வடு இருக்கு சிவலிங்கத்துல. இந்த பின்பக்கத்துல ஒரு வடு. என்ன? பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்பால் அடிபட்டானே அந்த வடு இன்னைக்கு இருக்கு. சொக்கலிங்க பெருமான் அவ்வளவு அழகு. பக்கத்துணை இருப்பான் சொக்கலிங்க பெருமான். மாலிகாபூர்னு ஒருத்தன், அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி மாலிகாபூர். 1400 சொச்சம் அந்த வருஷம், 15ஆம் நூற்றாண்டை ஒட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னால வரலாம். படையெடுத்து வந்தான். மதுரை மீனாட்சி கோயிலில் இருக்கிற சொக்கலிங்க பெருமான் திருமேனி சிவலிங்கத்தை உடைக்கிறேன்னு வந்தான். நினைச்சாலே பாவம். வந்துட்டான். அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கெட்டிக்காரத்தனமா. உள்ள சிவலிங்கம் முளைச்ச லிங்கம். அது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? கும்பாபிஷேகத்தில் கீழே தோண்டிக்கிட்டே போனா சிவலிங்கம் போய்கிட்டே இருக்கு. பொள்ளாச்சி மகாலிங்கம் அருட்செல்வர் ஐயா சொல்றார், 10 லட்சம் வருஷம் இருக்கும் இந்த சிவலிங்கம் வச்சுங்கிறார். அவர் கணக்கு. தோண்டிக்கிட்டே போனா கீழே இருக்குதுங்க, தூக்கி வைக்க முடியாது. அம்பாள் மீனாட்சியை அப்படி தூக்கி வச்சு கீழே தங்கம் வைரமெல்லாம் வச்சு திரும்ப மீனாட்சியை தூக்கி வச்சு மருந்து சாத்தலாம். சொக்கலிங்க பெருமானை அசைக்க முடியாது. முளைத்தானை மூவர்க்கும் முன்னே தோன்றி, அப்பர் சுவாமி தேவாரம், முளைச்ச மூர்த்தி. அவன் அங்கிருந்து வந்தானா. இந்த அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சாமியை உள்ள வச்சு அழகா அலங்காரம் பண்ணி தீபத்தை ஏத்தி வச்சு மலர் மாலை சூட்டி முன்னால சுவர் எழுப்பி விட்டாங்க. சுவத்துக்கு முன்னால இன்னொரு சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சு பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஒரு 15 நாளைக்குள்ள. மாலிகாபூர் புறப்பட்டு வந்துட்டு இருக்கான். அங்கிருந்து வந்தா இந்த சிவலிங்கத்தை பார்த்தான், உடைச்சான். சிவலிங்கம் தனி, ஆவுடை தனி. இன்னைக்கும் மதுரையில துர்கைக்கு எதிர்த்தாப்புல அந்த 2ஐயும் வச்சிருக்காங்க. உடைக்கப்பட்ட சிவலிங்கம். இந்த நாட்டில் எத்தனை கோயில்கள் உடைக்கப்பட்டன. அவ்வளதையும் மீறி இந்த இந்து சமயம் இன்னும் உயிரோடு இருக்கிறது என்றால் அது அவ்வளவு அழுத்தமானது, அவ்வளவு உண்மையானதுன்னு அர்த்தம். இன்னைக்கும் இருக்கு. சரி, உடைச்சாச்சு, போயிட்டான். 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. குமார கம்பண்ணர்னு ஒருத்தர் வந்தார், ஹிந்து. அவர் வந்து முஸ்லிம்களை எல்லாம் விரட்டி பெரிய கோயிலை ஒழுங்கு பண்ணி மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கலிங்க பெருமான் சந்நிதி போய் பார்த்தா சிவலிங்கம் உடைஞ்சு கிடக்கு. எல்லாரும் கண்ணீர் விட்டார்கள். ஒரு கிழவனார் அர்ச்சகர், கவலைப்படாதீங்க, இந்த சுவத்தை உடைங்க. அவர் தான் மிச்சம். சுவத்தை உடைச்சார். உள்ளே பழைய சிவலிங்கம் இருக்கு. போட்ட மாலை வாடல, ஏத்தின தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது. கோயில்ல சீதள புத்தகம்னு ஒரு புத்தகம் இருக்குமா, அந்த புத்தகத்தில் இந்த கதையெல்லாம் எழுதியிருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில், சொக்கலிங்க பெருமான், என்ன பேராற்றல் பாருங்க. போட்டி போட்டு கொண்டு அம்மையும் அப்பனும் அருள் செய்யக்கூடிய திருத்தலம் மதுரை.
64 திருவிளையாடல் நடந்த திருத்தலம் மதுரை. முதலில் மீனாட்சிக்கு ஆட்சி, அதுக்கப்புறம் சொக்கலிங்க பெருமானுக்கு ஆட்சி, அதுக்கப்புறம் குழந்தையாய் பிறந்த முருகப்பெருமான் உக்கிரகுமார பாண்டியனுக்கு ஆட்சி என்று 3 பேரும் ஆட்சி செய்த திருத்தலம் மதுரை. இன்னைக்கும் மதுரை கோயில்ல ராத்திரி அர்த்தசாமத்துக்கு சுவாமியை தூக்கிக்கிட்டு வர்ற பொழுது அர்ச்சகர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சோமசுந்தர கடவுள் பராக்குன்னு சொல்ல மாட்டார். சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். உங்களுக்கெல்லாம் அவர் கடவுள், மதுரையில் இருக்கவங்களுக்கு அவர் மகாராஜா. இன்னைக்கு நாளைக்கு அப்படித்தாங்க. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய். மாணிக்க வாசகர் கண்ணீர் விட்டார். அந்த மூர்த்திக்கு சந்தன காப்பு பண்ணனா இந்த மூர்த்தி யாருக்கு மனசு மகிழ்ச்சியா இருக்குமா இருக்காதா? மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடவுள் திருவிளையாடல். நான் அப்படித்தான் சொல்லுவேன், சோதிச்சார்னு சொல்ல மாட்டேன். கடவுள் அடியார்களை ஒரு காலும் சோதிக்க மாட்டார். சோதிச்சா நம்ம நிப்பமா விழுவமான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியும். அப்புறம் எதுக்கு சோதிக்கிறாரு? சோதிக்கல. பெரிய புராணம் பூரா என்ன தெரியுமா? தொண்டர்கள் மறைவாக செய்த திருத்தொண்டை வெளிப்படுத்துவதற்காக சிவபெருமான் வந்தார். அமைதியா ஒரு தொண்டு பண்ணுவாங்க, அது வெளியில தெரியணும், அதுக்காக சிவபெருமான் வெளியில வருவார். தொண்டரை விளக்கம் காண்பான், சேக்கிழார் வார்த்தை. இப்போ ஒரு திருவிளையாடல் ஆரம்பிச்சது. கர்நாடகாவில் இருந்து ஒரு மன்னன், வடுக கர்நாடகன், அவன் வந்தான், மதுரை ராஜாவை கொன்றான், மதுரையை கைப்பற்றி விட்டான். அந்த காலம் பாண்டிய நாடு. இப்போ அந்த கர்நாடகத்தை சேர்ந்தவன் அவனுடைய நாடாக மாறிவிட்டது. அவன் சமணன். இந்த சைவத்துக்கும் சமணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நான் வேகமா உங்களுக்கு 2 செய்தி சொல்றேன். நமக்கு மதங்களின் மேல கோபம் கிடையாது. எம்மதமும் சம்மதம். நீ யாரை கும்பிட்டாலும் அங்கே எங்கள் சிவபெருமான் தான் இருப்பார். எத்தெய்வம் கும்பிட்டாலும் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருகுவர். இதான் நம்ம சைவ சித்தாந்தம். சமணத்துக்கும் சைவத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? நல்லா கேட்குறீங்க, அதுக்காக சொல்றேன். சமணத்தில் தீபம் ஏற்றி வச்சு கும்பிடக்கூடாது. தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டா விட்டில் பூச்சி விழுந்து செத்து போயிடுமா. நல்ல கொள்கை. நமக்கு தீபம் தான் எல்லாம். இறந்தாலும் தீபம், இருந்தாலும் தீபம், கல்யாணத்தில் தீபம், கோயிலில் தீபம், லட்ச தீபம், கோடி தீபம், மோட்ச தீபம், நமக்கெல்லாம் தீபம். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தீபத்தில் வெட்டில் பூச்சி விழுந்து சாகக்கூடாதுன்னு நினைச்சா அதை நம்ம பாராட்டலாம். அப்படிப்பட்டவர்கள் திருஞான சம்பந்தர் இருந்த மடத்திலே இருந்த எல்லாரும் எரிந்து போக வேண்டும் என்று தீய வச்சு கொளுத்தினா அது சரியாகுமா? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? புரியுதா? நமக்கு தீபம் தான் எல்லாம். சோதியே சுடரே சூழொளி விளக்கே. கைலாஷ் யாத்திரை போற பொழுது விடிகாலத்திலையும் சரி, ராத்திரி 1 மணிக்கும் சரி, கைலாசத்தை பார்த்தீங்கன்னா 1000 கோடி சூரியன் மாதிரி பிரகாசமா தெரியும். நான் 3 தடவை போயிருக்கேன் கைலாச காட்சி. 3 தடவை பார்த்துருக்கேன். ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சேன். 1க்கு வந்தது, எந்திரிச்சேன். வெளியில வந்து பார்க்கிறேன், தீப்பிடிச்சு எறிகிற மாதிரி ஜோதிமயமா தெரியுது கைலாசம். ராத்திரி 2 மணிக்கு திரபுக் அந்த இடத்துல ஜோதி. பகவான் ஜோதி தானே, நெருப்பு தானே, தீபம் தானே. தீபமங்கள ஜோதி நமோ நம. அவன் தீபத்தை வச்சு கும்பிட மாட்டான். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நாம் பண்ணின வென
அதுவா வந்து என்ன பிடிக்குமா? நான் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன், அடுத்த பிறவி எடுக்கிறேன், இந்த வினை என்ன வந்து பிடிக்குமா? வினைங்கிறது ஜடா, அதுக்கு உயிர் இல்லைங்க. இந்த மைக்கு இதுவா வந்து எனக்கு முன்னால உட்காருமா? இதுவா வந்து உட்கார்ந்தா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. நீ பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல உனக்கு உடம்ப கொடுக்கிறதுக்கு ஒரு கடவுள் வேண்டும், அவருக்கு பெயர் சிவபெருமான். இதான் நம்ம கொள்கை. சில பேர் நல்லா இருக்கான். எங்க ஒன்று கேட்குறேன், மாம்பழம், ஒரு மரத்து மாம்பழம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, சுவை ஒரே மாதிரி தானுங்க இருக்கு. ஒரு தாய் வயிற்றுல பிறந்த 5 பிள்ளையும் ஏன் 5 விதமா இருக்கு? அதே அப்பா தான், அதே அம்மா தான், ஏன் 5 விதமா இருக்கு? இருக்கா இல்லையா? அவனவன் பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. நல்வினை தீவினை, வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. அவ்வளவு நம்முடைய நல்வினை தீவினை அதற்கு தகுந்தாப்புல தான் உடம்பு. இந்த உடம்பு வினையினால் வந்தது, வினையினால் தான் அழியக்கூடியது. எதுக்கு இவ்வளவு கதையும் சொல்ல வந்தேன்? ஞாபகம் வருதா? நம்ம பண்ணின வினை நமக்கு வந்து அதுவாக ஊட்டாது. அதை ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவருக்கு பேரு சிவபெருமான். இது சைவம். சமணத்தில் எப்படி தெரியுமா? அவனவன் பண்ணினவன அதுவா வந்து பிடிச்சிக்கும். அவன் என்ன தெரியுமா எடுத்துக்காட்டு சொல்றான்? கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டா 1000 பசுமாடு இருக்கிற பொழுது கண்ணுக்குட்டி அவங்க அம்மா பசுகிட்ட போற மாதிரின்னா, கண்ணுக்குட்டிக்கு உயிர் இருக்கு, அவங்க அம்மாட்ட போகும். வினைக்கு உயிரா இருக்கு இல்லை, சேர்த்து வைக்க ஒரு ஆள் வேணும். புரியுதா? நமக்கு சமணம். இன்னொரு வித்தியாசம் சொல்லவா? சமணத்திலே பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. என்ன அடிச்சு விடாதீங்க, நான் சொல்லல, சமணம். அப்ப பெண்ணை எதுக்கு? பிள்ளை பெத்துக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அவளுக்கு மோட்சம் கிடையாது. எங்க அப்ப எப்பத்தான் மோட்சம் கிடைக்கும்? அடுத்த பிறவியிலே ஆனா பிறந்தாத்தான் மோட்சம் கிடைக்கும். இது சமணம். நம்ம சைவம் எப்படி தெரியுமா? அம்பாள் பராசக்தியை கும்பிட்டாத்தான் அப்பாட்டே போகலாம். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க நமக்கு அவனுக்கும். நம்ம அம்பாள் பராசக்தி கிட்ட போய் அபிராமி தாயே மீனாட்சி காமாட்சி கும்பிடுறமா இல்லையா? அவன் பெண்கள் இன்பத்துக்குரியவர்கள், மோட்சத்துக்குரியவர்கள் அல்ல. இப்ப புரியுதா நமக்கு சமணத்துக்கும் உள்ள வித்தியாசம்? அந்த காலத்திலே சமணர்கள் வந்து மதுரையை கைப்பற்றினார்கள். சமண ராஜா உள்ள வந்துட்டான். மூர்த்தி நாயனார் சிவன் கோயில்ல சந்தனக்கட்டை வாங்கி அரைச்சு சந்தனத்தினாலே சுவாமிக்கு அபிஷேகம் செய்கிறார், அலங்காரம் செய்கிறார், சந்தன காப்பு செய்கிறார். அப்படியா? யாரும் சந்தனம் கொடுக்க கூடாது. போ, அரசாங்கம் சட்டம் போட்டாச்சு. எந்த கடையிலையும் சந்தனம் வாங்கக்கூடாது, கொடுக்க மாட்டாங்க. கடை போற சாத்தியாச்சு. இவருக்கு சந்தனம் கிடைக்கல. தினம் பண்ற தொண்டு, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, விட்டுறலாமா? நம்மளா இருந்தா அதான் செய்வோம். சிவபெருமானே, ஐ ஆம் வெரி சாரி, இன்னைக்கு சந்தனம் கிடைக்கல, கிடைக்கிற பொழுது சேர்த்து உனக்கு காப்பு பண்ணிடுறேன், இன்னைக்கு மட்டும் என்னை மன்னிச்சுக்கோ. நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். மூர்த்தி நாயனார் எப்படி தெரியுமா? உயிர் போனாலும் போகட்டும், சந்தன காப்பு பணி நிற்கக்கூடாது. கோயிலுக்குள்ள போயிட்டார். இப்ப என்ன பண்றது? சந்தன கட்டை இல்லையே, முழங்கை இருக்கு, நானே சந்தனம் தானே. எங்க ஆண்டவனுக்காக நம்மை அர்ப்பணித்தால் நம்முடைய மனம் புகழாக வீசுமா வீசாதா? அப்ப சந்தன கட்டை மாதிரி தானே இதுவும். உள்ள போனார், பெரிய கல்லு முழங்கைய வச்சார், மட மட மடன்னு தேய்க்க ஆரம்பிச்சிட்டார். எப்படி இருக்கும்? ஊற தேஞ்சுது, உள்ள தேஞ்சுது, ரத்தம் வந்தது, நரம்பு கிழிஞ்சுது, உள்ள ஜவ்வு மாதிரி இருக்கும். இங்கே அது தகராறு அடிச்சாத்தான் இங்க காலு தூக்க முடியல, கை தூக்க முடியலம்பா.
அவ்வளதும் போய் அப்படியே கொல கொல கொலன்னு அந்த ஜவ்வு அப்படி கொட்ட ஆரம்பிச்சதில்ல. சிவபெருமான் பார்த்தார், அருமையான இடம், நிறுத்து. ஒரு பாட்டு, அருமையான பாட்டு பாருங்க. அன்பின் துணிவால் இது செய்திடேல் ஐய, அன்பினாலே இந்த காரியத்தை செய்யாதே. அன்புதானே காரணம். சந்தனம் கிடைக்காட்டி என்ன சார், நான் இருக்கிறேன், உடம்பு போனா போயிட்டு போகுது. அமராவதி புதூர் வைநாகரன் நாகப்ப செட்டியார் உயிரை பணயம் வைத்து வடக்கு கோபுரத்தை கட்டின மாதிரி, உயிரை பணயம் வைத்து உயிர் போனால் போகட்டும், என்ன கெட்டு போயிற்று, கொண்ட கொள்கையை விடக்கூடாது, உறுதி, அப்படி தேய்ச்சாரா சிவபெருமான். அங்கே இருந்து அசரீரி வாக்கு, அன்பின் துணிவால் இது செய்திடேல் ஐய, உன்பால் வன் புன்கண் விளைத்தவன் கொண்ட மண்ணெல்லாம் கொண்டு முன்பு இன்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்பு உன் பணி செய்து நம் பேருலகு எய்துக. ரொம்ப சுருக்கமா சொல்லிவிட்டார் சிவபெருமான். நிறுத்து, இந்த காரியத்தை செய்யாதே. சமண மன்னன் இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டான், இந்த ராஜ்யம் உனக்கு வரும், நீ அதை ஏற்றுக்கொண்டு நம் திருப்பணி செய்து நம்மிடத்தில் வருவாயாக, அன்பினாலே இந்த காரியத்தை செய்யாதே. முட்டாமல் பணி செய்தாராம். முட்டாமல்னா தெரியுமா, நிறுத்தாம. நம்மளா இருந்தா ஒரு சான்ஸ் கிடைச்சா நிறுத்திடுவோம்ல, அதெல்லாம் கிடையாதுங்க. குறிக்கோள் ஒரு காலும் மாற்றக்கூடாது. அங்கே இருந்து தகவல், பின்பு உன் பணி செய்து நம் பேருலகு எய்துக. நேர வீட்டுக்கு போனார். சிவபெருமானே, எல்லாம் உன் செயல். நல்லா தூங்கிட்டார். கை என்னாச்சு அவரே சொல்லிவிட்டார். அப்புறம் கை என்ன ஆகும், பழையபடி ஆயிடும். எங்க ஆன்மாவை கொடுத்தவனு உடம்பை கொடுத்தவனு அவன் தானே. சரியா போச்சு. வீட்டுக்கு போறார். ஐயோ, இன்னைக்கு சந்தன காப்பு சாத்த முடியலையே கடவுளே. அழுதார், தூங்கிட்டார், நல்லா தூங்கிட்டார். ராத்திரிக்கு தூக்கம் வரலையா, சிவபெருமான் திருவடியில தலைய வச்சு படுத்திருக்கிறோம் அப்படின்னு நினைங்க, தூக்கம் வரும். எங்கள் பேராசிரியர் டாக்டர் வாசுபா மாணிக்கனார், மேலச்சுவபுரி, 74 வயசு, இறக்கிற போது எழுதுறார், அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு வந்துச்சு. கண்ட கனவெல்லாம் வருது. 2 மணிக்கு முழிச்சேன். ஏண்டா இந்த கனவெல்லாம் நம்மளுக்கு வருது. தூக்கம் போச்சு. எந்திரிச்சேன், விபூதிய பூசினேன், திருவாசகத்தில் ஒரு பாட்டு சொன்னேன், நல்லா இருந்துச்சு. படுத்தேன், நல்லா தூங்கிட்டேன். புரியுதா? ராத்திரி தூக்கம் வரலன்னா என்ன செய்யணும்? நேற்றுக்கும் வரல, முந்தானத்துக்கும் வரல, ஐயோ நாளைக்கும் வராது அப்படின்னு நினைச்சா சைக்கியாட்ரிஸ்ட் போய் நிற்க வேண்டியதுதான். ஒரு திருவாசகம் படிங்கோ, விபூதி பூசுங்கோ, சிவபெருமானை தூங்கி. எனக்கு தூக்கம் போயிடும். நான் என்ன தெரியுமா செய்வேன்? எந்திரிச்சு நல்ல புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 10 பக்கம் படிப்பேன். ஒரு மாதிரி இருக்கும், படுப்பேன், நல்லா தூங்கிடுவேன். மனசுதானே காரணம். ராத்திரி தூங்கிட்டார், விடிஞ்சுது. அந்த சமண மன்னனுடைய ஆயுள் முடிஞ்சது. கடவுள் தானே காரணம். நீங்க 1000 சேர்க்கலாங்க, அதை அனுபவிக்கிறதுக்கு தலையெழுத்து வேணுமா இல்லையா? பணம் சேர்த்தவன் எல்லாமா சேர்த்த பணத்தை எல்லாம் அனுபவிச்சான் இல்லையே. கோடிக்கணக்கா சேர்த்தவனும் ஒரு நாளைக்கு போகத்தானே வேணும். இவ்வளவு பணத்தையும் போட்டுட்டு யார் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டா போறேன், ஒன்றும் கிடையாது. ஒரு அறிவாளி பொள்ளாச்சியில் ஒரு நிலக்கிழார், கெட்டிக்காரர், ஆனால் படிப்பாடி இல்லை. உயிரெழுதி வச்சு விட்டார். நான் இறந்ததுக்கு அப்புறம் 10 லட்சம் ரூபாய் என்னோட போட்டு புதைக்கணும். எதுக்கு? அங்கே பயன்படுத்துறதுக்கு. படிக்காத ஆடு, நல்லவர், உயிரெழுதி விட்டார். வக்கீல் ஐயாட்ட உயிரை கொடுத்து விட்டார், இறந்து போயிட்டார். கோடிக்கணக்கான சொத்து. வக்கீல் ஐயா கொண்டாந்து நீட்டிட்டார். மனைவி பக்கத்தில் நிற்கிறார். சரின்ட்டான். எல்லாம் பண்ணியாச்சு, புதைக்க போறாங்க. கொண்டே பணத்தை போட்டாச்சு. அங்கேருந்து வந்தா எவ்வளவு பணத்தை உள்ள போடணும்?
10 லட்சம். ஒரு செக் எடுத்தா 10 லட்சம் ரூபா செக் எழுதுனா உள்ள போட்டா புதைச்சு விடுங்க, செக்கை அவரு எங்க வேணும்னாலும் பணமா மாத்திக்கிட்டோம். கெட்டிக்காரி இல்லவ, எவ்வளவு கெட்டிக்காரி. எங்க இதெல்லாம் வராது. இங்கே நல்ல காரியத்துக்கு நீங்கள் செலவு செய்தால் அந்த பணம் அங்கே உங்களுக்கு துணையாயிருக்கும். சிவபெருமான் கோயில், பெருமாள் கோயில் திருப்பணி பண்ணுங்க, பசிச்சவனுக்கு சாப்பாடு போடுங்க, 10 பேருக்கு அறிவு கொடுங்க, பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு கல்விக்கு பணம் கட்டுங்க, பசின்னு வந்தவனுக்கு சாப்பாடு போடுங்க. அவ்வளவும் புண்ணியம். உங்க பணத்தை அங்க நீங்க மாத்திவிடலாம். சமண கர்நாடக மன்னன் இறந்தான், நரகத்தில் வீழ்ந்தான். ராஜா இல்லாத ஊர், மன்னன் இல்லாவிட்டால் ஊருக்கு ஆபத்து. அந்த காலம் அடுத்த ஊர் ராஜா வந்து கைப்பற்றி விடுவான். இந்த கர்நாடக மன்னனுக்கு குழந்தையும் கிடையாது. இப்ப என்ன பண்றது? அந்த காலத்து பழக்கம். அடுத்து யார ராஜா வாக்குறது? யானையை, பட்டத்து யானை, அறிவுள்ள யானை. கண்ணை கட்டி விட்டாங்க. கையில ஒரு மாலை, யாருக்கு போடுதோ அந்த ஆள் தான் ராஜா. மதுரையை பூரா சுத்தி வருது யானை. ரொம்ப பேர் கழுத்தை நீட்டி இருப்பேன். நம்மால் விட்டுருவானா? நம்ம கழுத்துல விழுந்தா தேவலியே. நம்ம கழுத்தை யானை கவலைப்படலை, அது பாட்டுக்கு சுத்துது. மீனாட்சி கோயிலுக்கு வந்தது, 4 சித்திரை வீதியை சுத்தனிச்சு கீழ வாசலுக்கு வந்தது. அம்மன் சந்நிதி வாசல்ல யாரோ ஒரு அப்புறாணி நிக்கிறாரு. அவர் கழுத்துல மாலையை போட்டு அவரை தூக்கி தோல்ல வச்சிருச்சு. அவர் யாரு? நம்ம மூர்த்தி நாயனார். கடவுளா கொடுத்தா யாருங்க தடுக்க முடியும்? மனுஷன் கொடுத்தா தடுக்கலாம், கடவுள் கொடுத்தா தடுக்க முடியாது. மனுஷன் கொடுத்தா நிறையாது, கடவுள் கொடுத்தா நிறையும். நினைப்புல வச்சுக்கிடுங்க. தூக்கி தோல்ல வச்சுட்டாச்சு. யானை வந்து கொண்டாந்தாச்சு. எல்லாரும் கும்பிடுறாங்க, நீங்க தான் அடுத்த மகாராஜா. பரவாயில்ல, யானை சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருக்கு. நம்ம தான் கண்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து விட்டு 5 வருஷத்துக்கு கஷ்டப்படுறோம். நம்மளை விட அந்த யானைக்கு அறிவு இருக்கு. இனிமே யானைக்கு 5 அறிவுன்னு சொல்லாதீங்க. நம்மளை விட அறிவு அதுக்கு அதிகமா இருக்கு. இத்தனை பேரை விட்டு விட்டு தெளிவா ஒரு பற்றில்லாத மனிதனை, எனக்குன்னு எதுவும் தேவையில்லை என்று பற்றில்லாதவன் ஒரு ராஜ்யத்தில் அரசனாய் இருந்தால் அந்த அரசு நன்றாயிருக்கும். யானைக்கு தெரிஞ்சிருக்கு. தோல்ல தூக்கி வச்சுதா, கொண்டாந்துதா. இப்பத்தான் கதையினுடைய முக்கியமான இடம் வருது. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் மணிமகுடம் வைத்துக் கொள்ள மாட்டேன், கழுத்திலே இந்த மாலை அந்த மாலை ரத்தனகாரம் அதெல்லாம் அணிந்து கொள்ள மாட்டேன். 3 தான் எனக்கு தேவை. 1, தலையில் ஜடாமகுடம், ஜடை. தர்மபுர ஆதீனம் மகா சன்னிதானம் இப்ப இருக்கார சாமி, அவ்வளவு பெரிய ஜடை பார்த்திருக்கீங்களா? ஜடாமுடி எவ்வளதோ காலமா அதை தாங்குறார். ஜடை முடி. 2 திருநீரு. 3 ருத்ராட்சம். இந்த 3ஐ வைத்துத்தான் நான் அரசாட்சி செய்வேன். வேற ஒன்றும் கிடையாது. எனக்கு வேறு மணிமகுடம் அது இது எதுவும் கிடையாது. வையம் முறை செய்குவனாயில் வயங்கு நீரே செய்யும் அபிஷேகம். எனக்கு திருநீருதான் அபிஷேகம். செழுங்கலன்கள் ஐயன் அடையாளம் ருத்ராட்சம். அணிந்து தாங்கும் மொய் புன் சடை மாமுடியே. முடி எது? முடி, சடாமுடி. அவ்வளவுதான், ஒத்துக்கிட்டாங்க. அதனால இவருக்கு பேர் என்ன தெரியுமா? மும்மையால் உலக ஆண்ட மூர்த்திக்கும் அடியேன். அப்பவே சொன்னா பின்னால சொல்றேன்னு. மும்மைனா என்ன? 3 பொருள்: ஜடாமுடி, திருநீரு, ருத்ராட்சம். இந்த ஜடாமுடிக்கு என்ன பெருமை தெரியுமா? கருணை. ராஜா எல்லார்ட்டையும் கருணையாய் இருக்கணும். ஏன் இப்படி சொல்றேன் யோசிங்க. கங்கா தேவி மேலிருந்து பாய்கிறாள், உலகத்தையே அடிச்சு விடுறேன். சிவபெருமான் ஜடையில் அப்படி தாங்கிக்கிட்டார். உலகம் அழியக்கூடாது என்ற கருணையினாலே கங்கையை தாங்கியது
கருணைக்கு அடையாளம் ஜடை. ஜடாமகுடம் வச்சிருக்கிறார்னா மன்னர் எல்லார்ட்டையும் கண்ணோட்டம் உள்ளவர். கண்ணோட்டம்னா தெரியுமா? திருக்குறள். கண்ணோட்டம்னா கருணை. எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணுமா இல்லையா? அன்புக்கு மிஞ்சின ஆயுதம் உண்டா? கிடையாது. அரசன் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருப்பான். அதை காட்டுறது ஜடாமுடி. இரண்டாவது, இந்த திருநீரு. திருநீரு எதுக்கு அடையாளம்? வித்தியாசம் கிடையாது. வெள்ளையா இருக்கிற பேப்பரை நெருப்புல போட்டா கருப்பாயிருது. கருப்பாய் இருக்கிற சாணத்தை நெருப்புல போட்டா வெள்ளையாயிருது. உன் மனசு கருப்பாய் இருந்தாலும் அது வெண்மையாக்கப்படும். நீ யாரா இருந்தாலும் திருநீரு பூசினவர் ஒரு சலவ தொழிலாளியா இருந்தாலும் அவர் காலில் விழுந்து கும்பிடு. ஒரு சலவ தொழிலாளி அந்த காலம் மன்னார் சலவை பண்ணி அந்த காலத்தில் உப்பு மண்ணு உவர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க நம்ம ஆத்தங்கரை கடற்கரை உவர் மண்ணில் அப்படியே துவைச்சு கொண்டாரா. அவர் உடம்பு பூரா உவர் மண்ணு. உவர் மண்ணு எப்படி இருக்கு? வெள்ளை வெளேர்னு இருக்கு. சேரமான் பெருமாள் மகாராஜா யானை மேல வர்றார். இந்த ஆளை பார்த்தார் இல்ல, யானையிலிருந்து கீழே இறங்கி காலில் விழுந்துட்டார். இவருக்கு பதறி போச்சு. ஐயோ, அடி வண்ணான்னார். நான் வண்ணான், அவர் அடி சேரன்னார். நீ விபூதி பூசிக்கிட்டு வந்தையா? அது விபூதி இல்லை, உவர் மண்ணு. உவர் மண்ணை பார்த்தா விபூதி மாதிரி இருக்கு. திருநீற்றில் ஒளி வீசும் செல்வம் தோன்றும். திருநீற்று பெருமை தெரியுமா? ஒன்னு சொல்றேன். பழனிக்கு பாத யாத்திரை போறோம். நான் ஒரு 19 ஆண்டுகள் எங்க தேவகோட்டையில இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிருக்கிறேன். நான் பண்ணின புண்ணியம். 7 நாளும் முருகனை தவிர வேற சிந்தனை இருக்காது. எங்களோட ஜெர்மனிக்காரங்க 2 பேர் வந்தாங்க. ஒரு வருஷம் ஜெர்மானியர்கள், வெள்ளக்காரர்கள். வீட்டுக்குள்ள செருப்பு போட்டு நடக்கிறவங்க, செருப்பை கலட்டி விட்டு நடக்கிறாங்க. எங்க? பிள்ளையார்பட்டி நம்ம குன்னக்குடியில் ஆரம்பிச்சு பழனிக்கு கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டரை விடாது. 7 நாள் பயணம். நடக்க ஆசைப்பட்டாங்க, நடந்தாங்க. இந்த கண்டவராயம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்பா கல்லும் முள்ளும் குத்தி விடும். இப்ப அந்த ஊர்க்காரங்க நல்ல பாதை ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஊர்க்காரங்களை கும்பிடணும். நல்ல அழகா மெத்த மாதிரி விரிச்சு கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்புறம் சுருட்டிடுறாங்க, பாய் போடுறாங்க தெருவில். அந்த காலம் குத்திரும். கண்டவராயம்பட்டி தாண்டுனா கால் பழனி வந்தாப்புல. இவங்க 2 பேரும் கண்டவராயம்பட்டி தாண்டினாங்களா, காலுக்கு கீழையும் மேலையும் தக்காளி பழம் உண்டாயிருச்சு. கொப்பளம், நடு வெயில், முடியல, செக்கச்செவேல்னு உடம்பு. வந்து கண்டவராயம்பட்டி பிள்ளையார் கோயில்ல அப்படி படுத்துட்டாங்க. ஒன்றும் முடியல. விச் மெடிசன் யூ அப்ளை ஃபார் திஸ்? இதுக்கு எந்த மருந்து நீங்க போடுவீங்க? சாமியாடி செட்டியார், பழனியப்ப செட்டியார் இப்ப இருக்கவர், அந்த புண்ணியவான் என்ன தெரியுமா சொன்னார்? இதுக்கு நாங்க சாம்பல் தான் போடுவோம், விபூதி தான் போடுவோம். திருநீரை கொண்டாந்தார். ஒரு பாத்திரம் தண்ணியை விட்டு திருநீற்றை குழைச்சி 2 பேருக்கும் முழங்காலுக்கு கீழே திருநீற்று காப்பு 10 போட்டாச்சுங்க. முழுக்க திருநீற்று காப்பு போட்டாச்சு. போட்டு அப்படியே தூங்கிட்டான் அசத்தில. சாயந்தரம் 5 மணி காவடி புறப்பட போகுது. முழிச்சு பார்க்கறாங்க, விறுவிறுன்னு இருக்கு, கால் பரவாயில்ல, நடந்துட்டான். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு திருநீற்று காப்பு. முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு போட்டமோ இல்லையோ, இந்த 2 பேருக்கும் திருநீற்று காப்பு. பழனி வரைக்கும் வந்தாச்சு. பழனி மலையில அப்படியே கும்பிடுறாங்க, உள்ள போகக்கூடாது. கும்பிட்ட போது என்ன கேட்டான் தெரியுமா 2 பேரும்? இந்த நீ கொடுக்கிற இந்த ஆஷ்னா தெரியுதா, சாம்பல், இதுல என்னமோ மருந்து இருக்குன்னா, கொஞ்சம் மருந்து கொடு, நான் வாங்கிக்கிட்டு எங்க ஊருக்கு போறேன், டெஸ்ட் பண்றேன்னா. லேபரட்டரியில சில பேருக்கு பழக்கம், எந்த மருந்து கிடைச்சாலும் ஒரு லேபரட்டரியில் கொண்டு போய் அதை டெஸ்ட் பண்ணி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை.
அவங்க 2 பேருக்கு அந்த ஆசை வந்தது. ஜெர்மனிக்கு கொண்டு போயிட்டான். ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் சாமியாடி செட்டியாருக்கு கடிதம் போடுறான். There is no medicinal effect in this holy ash. There is divine effect. இதிலே எந்த விதமான மருந்து தன்மையும் கிடையாது. இதில் இந்த புனிதமான சாம்பலில் இருப்பது தெய்வீகத்தன்மை மட்டுமே. புரியுதா? விபூதியை பூசினீங்கன்னா அதுக்கு முந்தின மருந்து கிடையாது. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்து வருவாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. 3வது முக்கியம் இந்த ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த கழுத்துல படுற மாதிரி ருத்ராட்சத்தை போட்டு தண்ணீர் தினம் குளிச்சா தொண்டைக்கு மேல உள்ள எல்லா பகுதியும் நோயற்ற பகுதியாக இருக்கும். முக்கியமானது பூரா இங்கதானுங்க இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, இந்த இங்க ஒண்ணு இருக்கு மூளை. எதுக்கு கஷ்டம் வந்தாலும் காப்பாத்தலாம், மூளைக்கு கஷ்டம் வந்தா ரொம்ப சிரமம். இந்த ருத்ராட்சத்தை இங்க போட்டு கழுத்துல படணும், இந்த தண்ணீர் உடம்புல படணும், நல்லா இருக்கும். சன்னியாசிகள் பார்த்திருக்கீங்களா? ருத்ராட்ச மாலை தலையில போட்டிருப்பாங்க. ஏன்? பாம்பு வராது. காட்டுல இருந்து தவம் பண்றாங்கல்ல, ருத்ராட்சம் போட்டா பாம்பு வராது. 1 முகம், 2 முகம், 7 முகம், 8 முகம், 21 முகம் ருத்ராட்சம். நான் கைலாஷ் யாத்திரை போற பொழுது நேபாளத்தில் ருத்ராட்ச மரத்தை பார்த்தேன். நம்ம அவரைக்காய் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள அவரை விதை மாதிரி ருத்ராட்சத்தை எடுக்கிறாங்க. கோலாலம்பூர்ல ருத்ராட்ச மரம் சின்னதா அதுவே காய்ச்சி தொங்குது. ருத்ராட்சம் சிவமணின்னு பேரு. அதை கழுத்துல எல்லாரும் போடலாம். சில பேர் சந்தேகம் கேட்கிறாங்க என்கிட்ட, ஐயா பெண்கள் போடலாமா, அந்த நாட்களில் போடலாமா? கவலையே படாதீங்க. இந்த 5 முகம் 6 முக ருத்ராட்சத்துக்கு எந்த தீட்டும் கிடையாது. எப்பவும் கழுத்துல போட்டிருக்கலாம், எப்பவும் கழுத்துல போட்டிருக்கலாம். இந்த ஜபமாலை இருக்கு பாருங்க, ஜபமாலை மட்டும் கவனமா இருக்கணும். சிறுநீர் கழிக்கிற பொழுது கூட ஜபமாலை கழுத்துல இருக்கக்கூடாது, கலட்டி வைக்கணும். ராத்திரி தூங்குற போது கலட்டி வைக்கணும் ஜபமாலை. இந்த ருத்ராட்சம் எப்பவும் போட்டுக்கலாம். மூர்த்தி நாயனார் 3ஐ வைத்து அரசாண்டார் ஒரு வணிகர். அந்த 3 என்ன? திருநீரு, சிவமணி, ஜடாமுடி. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அறியேன். திருநீரு மன தூய்மைக்கு அடையாளம். ராஜா மன தூய்மையோடு இருக்க வேண்டும். ராஜா பேதம் பார்க்க கூடாது. ராஜா எல்லாருக்கும் கருணை காட்ட வேண்டும். அதுக்குத்தானே இந்த 3 அடையாளம். அப்படி வாழ்ந்தவர். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். ஆடி மாசம் கார்த்திகை அன்றைக்கு இறைவனோடு 2 கலந்தார். இன்னைக்கும் மதுரையிலே ஆடி கார்த்திகை அன்றைக்கு மூர்த்தி நாயனார் குரு பூஜை மிக சிறப்பாக நடக்கிறது. கோவிலூர் சுவாமிகள், நாச்சியப்ப சுவாமிகள் ஏற்பாடு செய்தார். இன்னைக்கு நடக்கிறது. மூர்த்தி நாயனார் மதுரையில் இருந்த சிவனடியார்களில் தலையாயவர். மங்கையர்க்கரசியார் மதுரை, குலச்சிறையார் மதுரை, நின்றசீர் நெடுமாற பாண்டியன் மதுரை, மூர்த்தி நாயனார் மதுரை. 63 நாயன்மார்களில் 4 பேர் மதுரைக்காரர்கள். அதில் முக்கியமானவர் மூர்த்தி நாயனார்.